தங்கம் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சவரனுக்கு ரூ. 120 உயர்ந்திருக்கு. கிட்டத்தட்ட ரூ. 96,480 விற்பனை ஆகிட்டு இருக்கு சார். இப்போ இது ஆமா. ஆ தற்போது பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த வாரோட இதுவுமே குறைஞ்சிருக்கு. பேச்சுவார்த்தை நடத்தி வாருமே உலகப் அ, போருமே முடிவுக்கு வருது. இந்த நேரத்துல அ. 2026 தங்கத்தோட விலை இதற்கு பிறகு படிப்படியா குறையுமா சார்? நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க அத? இல்லங்க. வார் குறைஞ்சா கூட, அது ஏறக்கூடிய இது வேணா கொஞ்சம் குறைவா இருக்கலாமே தவிர, ஆனா தங்கம் இன்னும் குறையும் அப்படின்றது ஓரிரு வாரங்களுக்கு சும்மா ஏற்றம், இறக்கம் வேணா இருக்கலாம். ஏ ஓரிரு வாரங்களுக்கு ஏற்றம் இருக்கலாம். ஆனா, அத பழையபடி பார்த்தீங்கன்னா, கிடுகிடுன்னு திரும்பியும் விலை ஏறுவதற்குண்டான வாய்ப்புகள்லாம் இருக்கு. ஏன்னா, அடுத்த ஒரு 10 வருஷத்துலாம் தங்கத்தினுடைய இருப்புன்றது ரொம்ப குறைய ஆரம்பிச்சிருச்சு. அ பூமியிலிருந்து தோண்டி எடுக்கிறது. அப்படின்னு இருக்கப்போ, இதனுடைய தாக்கம் விலை உயர்ந்துகிட்டே தான் இருக்கும். இப்பவே 96,000 வந்துருச்சு. இப்ப 1,00,000 நெருங்குனா இன்னும் எவ்வளோ காலம் இருக்கு சார்? 1,00,000 சொல்றதுக்கான இந்த வாய்ப்பு? இந்த டிசம்பர் முடிவுக்குள்ளேயே 1,00,000 தாண்டிடும். ஏன்னா அடுத்து 2026 ஒரு புது மாற்றம் கிடைக்கும். எல்லாரும் எதிர்பார்த்து கண்டி காத்திருக்காங்க. 2026 இல்ல, இல்ல. விலை புது குறையுமா அப்படின்னு. தங்கம் விலை வந்து புது மாற்றம்ன்றத விட, புதிய உச்சத்தை தொடும். உச்சத்தோட தான் ஆரம்பிக்கும் 2026 அப்படின்றது எங்களுடைய கணிப்பு.